கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். வாட் பாஸ்டர் ரசல் செட். கேள்வி எண் 245. 1. வருடம் 1911. தேர்ந்தெடுத்தல், ஏகமன நியதி, ஜூரி விதி. எலெக்ஷன் ரீ ஜூரி ரூல். கேள்வி எண் 1. வேதாகம பாடங்களினுடைய 6ஆம் தொகுதியில் சபையில் மூப்பர்களை தேர்ந்தெடுக்கும் விஷயத்திற்கு பெரும்பான்மையானது போதுமாயிராது. மாறாக ஜூரி விதி நிலவ வேண்டுமென்று நாம் வாசிக்கின்றோம். அப்படியானால் அதுவே உதவிக்காரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகையிலும் பின்பற்றப்பட வேண்டிய ஞானமான வழிமுறையாய் இருக்கும் அல்லவா? மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்கள் இருவரின் தேர்ந்தெடுத்தலில் ஒரே ஒழுங்குமுறை நிலவ வேண்டும் என நாம் தொகுதியில் வால்யூம் வாசிக்கின்றோமே. இக்கேள்விக்கான பதில்: இந்த காரியத்தில் சட்டம் ஒன்றை முன்வைத்திட நாம் நாடுகிறதில்லை. சட்டம் ஒன்றினை ஏற்ற நமக்கு உரிமை இல்லை. சபைக்கு ஞானமான வழிமுறையாக காணப்படும் என்று நாம் நம்புகின்றவற்றை நாம் யோசனையாக வழங்க மாத்திரமே செய்கின்றோம். உதாரணத்திற்கு, ஒரு சபையில் குறைந்த அளவு எண்ணிக்கையில் வித்தியாசத்தில் பெரும்பான்மையினர் ஆகினவர்கள் காரியங்களை நிர்ணயிக்க அனுமதிக்கப்படுவார்களாகில், மிகப்பெரிய எண்ணிக்கையில் உள்ள, அதாவது பெரும்பான்மையினரை போன்று கிட்டத்தட்ட எண்ணிக்கையில் பெரியதாக காணப்படும் சிறுபான்மையினர் முழுக்க அதிருப்திக்குள்ளாவார்கள். மற்றும் ஒரு எண்ணிக்கையில் பெரும்பான்மையினர் ஆகினவர்கள் அச்சபையை மிகவும் நியாயமற்ற விதத்தில் நடத்துபவர்களாய் இருப்பார்கள். ஆகையால் சபையார் தங்கள் வாக்குகளை சரிப்படுத்த முயற்சித்திட வேண்டும். மற்றும் கூடுமானால் சபையில் உள்ள அனைவரையும் பிரியப்படுத்தவும் திருப்திப்படுத்தவும் தக்கதாக மூப்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது எங்கள் யோசனையாக இருக்கின்றது. இப்படியாக முடிந்த மட்டும் வெறும் பெரும்பான்மை விதியானது புறக்கணிக்கப்பட வேண்டும் மற்றும் முடிந்த மட்டும் ஜூரி விதியானது அடையப்பெற வேண்டும். அது ஏகமான நியதியாக இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லாமல், மாறாக முடிந்த மட்டும் சபையில் கருத்து வேறுபாடின்மையானது அடையப்பெற வேண்டும் என்று சொல்லுகின்றோம். ஒரு சபையில் யார் உதவிக்காரராக அல்லது மூப்பராக இருக்க வேண்டும் என்பது தொடர்பான காரியத்தில் முழு சபையாரும் ஒன்றையே சிந்திக்கும் நிலையினை அடைவது எப்போதும் சாத்தியமல்ல. ஆனால் என்ன விதி கை கொள்ளப்பட்டாலும் அது மூப்பர்கள் விஷயத்தில் கை கொள்ளப்படுவது பொருத்தமாய் இருப்பது போன்று உதவிக்காரர்கள் விஷயத்திலும் கை கொள்ளப்படுவது பொருத்தமானதாகவே இருக்கும். எந்த ஓர் ஊழியத்திற்கும் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் சபையாருக்கு ஊழியக்காரர்களாய் காணப்பட போகிறவர்களிடத்தில் சபையார் அனைவரையும் திருப்தியும் பிரியமும் கொண்ட நிலையில் பெற்றிருக்க நாடும்படியாக கொள்கைகள் சம்பந்தப்படாதவைகளில் சபையார் ஒருவருக்கொருவர் சிறு சிறு காரியங்களில் முடிந்த மட்டும் விட்டு கொடுக்கத்தக்கதாக பார்த்து கொள்ள வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.